ஹலோ எவ்ரிவன், டிஎன்எல்ஏ 2026 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிடுச்சு. முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஆனால் ரேங்க் லிஸ்ட் வந்ததுனால அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆகிடுச்சின்னு என்ன நினைக்காதீங்க. இனிமேல் என்ன செய்யணும், கவுன்சிலிங் எப்படி நடக்கும், எந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடியாக வைக்கணும், காலேஜ் எப்படி தேர்வு செய்யணும், இந்த வீடியோவில் எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம் வாங்க. முதல்ல டிஎன்எல்ஏ என்றால் என்ன? டிஎன்எல்ஏ என்றால் தமிழ்நாடு லேட்டரல் என்ட்ரி அட்மிஷன்ஸ். இதன் மூலம் டிப்ளமோ முடித்த மாணவர்கள் இன்ஜினியரிங் செகண்ட் இயர் நேரடியாகவே சேரலாம். அதாவது ஃபர்ஸ்ட் இயர் படிக்க வேண்டிய அவசியமில்லை. இது அண்ணா யூனிவர்சிட்டி மூலம் ஆன்லைன் கவுன்சிலிங் மூலம் நடத்தப்படுகிறது. இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்துடுச்சு. அடுத்தது என்ன? இதோ ப்ராசஸ். ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங், அதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட், அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணுறது, ஃபைனலி காலேஜில் அட்மிஷன். இதுதான் முழு ப்ராசஸ். ரேங்க் வந்ததும் அமைதியாக உட்காந்துடாதீங்க. அடுத்து வரும் டேட்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. கவுன்சிலிங் ரொம்ப ஈஸி. முதல்ல லாகின் செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் உங்கள் டீட்டெயில்ஸை சரியாக இருக்குதான்னு செக் பண்ணுங்கள். பிறகு உங்களுக்கு பிடித்த காலேஜை வரிசையாக செலக்ட் பண்ண வேண்டும். அதன் பிறகு சாய்ஸை லாக் பண்ணணும். அதன் பிறகு சீட் அலாட்மெண்ட் வரும். சீட் கிடைத்ததும் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் செய்து காலேஜில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். ஒவ்வொரு வருடமும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. முதல் மிஸ்டேக் கடைசி நாள் வரை வெயிட் பண்ணுறது. இரண்டாவது மிஸ்டேக் ஒரு காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணுறது. மூன்றாவது மிஸ்டேக் சாய்ஸ் லாக் பண்ண மறந்துடுறது. நாலாவது மிஸ்டேக் அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணாமல் இருப்பது. ஐந்தாவது மிஸ்டேக் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வைக்காமல் இருப்பது. இந்த 5 மிஸ்டேக்ஸை மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். என்னோட சில டிப்ஸ்: முடிந்த அளவுக்கு அதிக காலேஜை செலக்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை பார்த்து காலேஜ் தேர்வு பண்ணுங்கள். ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை ரெடியாக வைத்துருங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை தினமும் செக் பண்ணுங்கள். எந்த டேட்டையும் மிஸ் பண்ணாதீங்க. இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடியாக வைத்துருங்க. முதல்ல டிப்ளமோ மார்க் ஷீட், இரண்டாவது ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், மூணாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்பட்டால், நான்காவது ஆதார் கார்டு, அண்ட் ஐந்தாவது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ், அண்ட் ஆறாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கேட்டுள்ள மற்ற டாக்குமெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் டிப்ளமோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். டிஎன்எல்ஏ கவுன்சிலிங், சாய்ஸ் ஃபில்லிங், சீட் அலாட்மெண்ட், பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ், கட் ஆஃப் அனாலிசிஸ் போன்ற வீடியோவை தொடர்ந்து இந்த ஹெல்பிங் அண்ட் கரியர் சேனலில் அப்லோட் பண்ண போகிறேன். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ண, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.